இன்னைக்கு நாம் இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, அதுக்கு இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி வேர்க்கடலை தான் வைக்க போகிறேன் தீனியாக. அதனால் நான் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதை வறுத்து எடுத்துக்கிறேன். கடையிலையும் வறுத்ததும் கிடைக்குது. பூரணம் செய்வதற்காக வேண்டி வெல்லம் நல்லா துருவி வச்சுருக்கேன். வருத்தம் இல்லையா மல்லாட்டை, அது நல்லா தோலெல்லாம் நீக்கி அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். நான் இனிப்பு கொழுக்கட்டைக்கு தேவையான தீனி ரெடி ஆகிடுச்சு. பூரணமாக பயன்படுத்த போகிறோம். இதுக்கடுத்து நாம் மேல் மாவு எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மேல் மாவு தயார் பண்ணுறதுக்கு ஒரு பவுலை எடுத்துப்போம். நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான். புட்டு கொழுக்கட்டைக்குன்னு சொல்லி கடையில் வைப்பாங்க. அந்த மாவு தான் நான் எடுத்துருக்கேன். ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துப்போம். நம்ம ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்ததால் 1.25 டம்ளர் தண்ணி. ஒரு தண்ணி சூடாகட்டும். இந்த மாவுக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். சும்மா துளி தான் போடணும். ஏன்னா இது ஸ்வீட் கொழுக்கட்டை அப்படிங்கிறதால நம்ம கொஞ்சமாகவே உப்பு போட்டுக்கணும். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த மாவில் இந்த தண்ணியில் இந்த மாவை ஊற்றி கிளறணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இது கூடயே நாம் நல்லெண்ணெய் ஊற்றலாம். அப்போ தான் நல்லா கொழுக்கட்டை சாரி, நான் தண்ணியிலே போட்டிருக்கணும், மறந்துட்டேன். தண்ணி சுட வைக்கும்போது நான் என்ன பண்ணோம், கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கணும். எண்ணெயை விட்டோம்னா நல்லா பிரியாமல் வரும். விரிசல் விடாமல் அழகாக வரும் கொழுக்கட்டை. அதனால தான் எண்ணெயை சேர்க்குறேன். இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். கொத்தரை போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். மேல் மாவு இப்போ நமக்கு ரெடி. இதை வச்சு நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இன்னொன்று கொஞ்சம் நம்ம எண்ணெயை தடவிட்டு, 2 கையிலையும் எண்ணெயை கொஞ்சம் தடவிட்டு இப்படி எடுத்து வச்சு இப்படியே விரலால் அப்படியே கிண்ணம் மாதிரி செஞ்சுக்கிட்டே வரணும். லேசாக மடித்தாலே இந்த கிண்ணம் மாதிரி வந்ததில் நம்ம இதை வச்சுட்டு அப்படியே மடித்து விட்ட வேண்டியதான். கொழுக்கட்டை செய்து வச்சுருக்கோம். இதை நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம செய்து வச்சுருக்க இந்த கொழுக்கட்டையில் கொழுக்கட்டை அழகாக வந்திருக்கு. ஒன்று பிரித்து பார்க்கலாமா? நல்லா பூவோல் வந்திருக்கு பாருங்க, அழகாக. ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.